அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 54ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எப்போ மாதிரி இன்றைக்கும் நம்ம டெக் நியூஸில் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், இன்ஸ்டாகிராம் ஒரு பாப்புலர் ஃபோட்டோ ஷேரிங் ஆப். இது வந்து சோஷியல் மீடியாலே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் வந்து யார் உலகத்திலே வந்து பாப்புலரான லீடர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வேர்ல்ட் மோஸ்ட் பாப்புலர் லீடர் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, 30 மில்லியன் ஃபாலோவர்ஸோட. அது மட்டும் இல்லை, உலகத்திலே மற்ற பாப்புலரான லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒபாமாவும் அதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 14.1 மில்லியன் ஃபாலோவர்ஸும், ஒபாமா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 24.8 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இவங்க தான் வந்து டாப் 3 பிளேசஸில் இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய பிரதமரும் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு லீடராக இருக்காரு சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லை, ட்விட்டர்லேயும் வந்து டாப் 3 பாப்புலர் லீடர்ஸோடைய லிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஒபாமா அவர்கள் 109 ஃபாலோவர்ஸோட. இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 65.7 மில்லியன் ஃபாலோவர்ஸோட. மூன்றாவது இடத்துல நம்மளுடைய இந்திய பிரதமர் 50.7 மில்லியன் ஃபாலோவர்ஸோட. இவங்க தான் வந்து அகைன் ட்விட்டர்லேயும் வந்து டாப் 3 பிளேசஸில் இருக்காங்க. அடுத்த அப்டேட், வாட்ஸ்அப் டார்க் தீம் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. வாட்ஸ்அப் உடைய டார்க் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து அது பேட்டா வெர்ஷனில் இருந்தது. அது வந்து இப்போ கம்ப்ளீட் ஆனதுனால வந்து கூடிய விரைவில் எல்லா யூசர்ஸுக்கும் வந்து வாட்ஸ்அப் உடைய டார்க் தீம் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா iOS 13 மற்றும் Android 10 லான்ச் ஆனதுலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டார்க் தீம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அதோட வாட்ஸ்அப்பும் அவங்களுடைய டார்க் தீம் உடைய ஸ்டேபிள் வெர்ஷனை வந்து கூடிய விரைவில் கொண்டு வர போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த அப்டேட், ஹானர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் ஹானர் 9X இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஹானர் 9X வந்து அஃபிஷியலாக நவம்பரில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா ஃபேஸ்புக் போஸ்ட் மூலயமா வந்து ஹானர் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவும் ஹானர் 9X லான்ச் ஆக போகுது. ஆனால் ஹானர் 9X Pro வந்து லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஹானர் 9X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பாப்அப் கேமராவோட லான்ச் ஆக போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது 6.59 இன்ச் IPS LCD பேனலோட வருது. கிரின் 810 ஒரு பவர்ஃபுல் சிப்செட்டோட இது லான்ச் பண்ண போகிறாங்க. இது டுவல் ரியர் கேமரா, 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல், 4000 mAh பேட்டரியோட இந்தியாவில் வந்து இது அஃபிஷியலாக நவம்பரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட், ஹுவாவேயுடைய ஃபோல்டபுள் ஃபோன் Huawei Mate X ஃபோல்டு வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து வெளிவந்திருக்கு. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் Huawei Mate X Pro வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இதை வந்து ஒரு யூசர் வந்து கிளியராக ஒரு வீடியோ மூலயமா காட்டியிருக்காங்க. Huawei Mate X ஃபோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஞ்சஸ் மூலயமா வந்து தான் அது ஃபோல்ட் ஆகுது. அதனால ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்ட் மற்றும் அன்ஃபோல்ட் ஆகுது. அதோட வந்து இதோட பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேனலில் கொடுத்துருக்காங்க. இந்த Huawei Mate X ஃபோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரின் 990 சிப்செட்டில் தான் வருது. அது மட்டும் இல்லை, இது 5Gயும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யூசர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக Huawei அவங்களுடைய ஃபோல்டபுள் ஃபோனுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் கேஸாக வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ Huawei தரப்புலேருந்து Huawei Mate X ஃபோல்டோடைய அன்பாக்சிங் வீடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டில் வந்து MIUI யூசர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். கிட்டத்தட்ட 80 மில்லியன் யூசர்ஸ் வந்து MIUI இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதாக அந்த போஸ்ட் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்தியாவில் வந்து MIUI யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக Xiaomi அவங்களுடைய Redmi Note 8 சீரிஸ் அஃபிஷியலாக இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது கூடவே அவங்களுடைய MIUI 11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் Redmi Note 8 சீரிஸ் வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக Redmi Note 8 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது சைனாவில் லான்ச் ஆன மாதிரியே அதே சிப்செட் தான் Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு MediaTek Helio G90T எக்ஸ்க்ளூசிவ்லி கேமிங்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குவாட் கேமரா,
4500 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Redmi Note 8 Pro இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro உடைய பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 14,999க்கும், அடுத்த வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 15,999க்கும், ஹையர் வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 17,999க்கும் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே Redmi Note 8 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon 665, இதுவும் குவாட் கேமரா தான், இதுவும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 10,000க்குள்ள 9,999க்கு அக்ரெசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேரியன்ட் இதுலேயே வந்து ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 12,999க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்டோபர் 21 அன்னைக்கு உங்களுக்கு அமேசான் மற்றும் me.comல வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Redmi Note 8 சீரிஸ் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, Redmi Note 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து 100 மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கதா ரெட்மி தரப்புலேருந்து ஒரு போஸ்ட் மூலியமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய Note 7 சீரிஸும் ரொம்பவே பாப்புலராக இருந்தது. Note 5 மற்றும் Note 6ம் வந்து பாப்புலராக இருந்தது. ஸோ அடுத்து ரெட்மியோடைய Note சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் யூனிட்ஸ் வந்து இது வரைக்கும் ஷிப் ஆயிருக்கதா ரெட்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் Xiaomi தரப்புலேருந்து Redmi K30 வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருந்தது. இது வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிருந்த Redmi K20 சீரிஸுடைய சக்ஸஸர் வெர்ஷன். ஏற்கனவே வந்த தகவல் படி Redmi K30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஜென் 5G கனெக்டிவிட்டியோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக வந்து Redmi K30 உடைய சில ஃபீச்சர்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து Redmi K20 மாதிரி பாப்அப் கேமராவாக இல்லாமல் பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் வந்து சாம்சங் கேலக்ஸி S10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டுவல் ஃப்ரண்ட் கேமராவோட இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்செட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து Redmi K30 கூடிய விரைவில் லான்ச் ஆகும் எக்ஸைட்டிங் ஸ்பெக்ஸோட. அடுத்த அப்டேட் ரியல்மி தரப்புலேருந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ள, அதாவது 2019க்குள்ள அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா ரியல்மியோடைய CEO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரியல்மி தான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருக்கும் குவால்காம் சிப்செட்டோட அவங்களுடைய 5G வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து கூடிய விரைவில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மியோடைய முதல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Realme X2 Pro. இது வந்து டிசம்பரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா Realme X2 Pro அஃபிஷியலாக இந்தியாவில் நவம்பர் 20 அன்னைக்கு டெல்லியில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ Realme X2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் சைனாவில் லான்ச் ஆச்சு, குளோபலாகவும் லான்ச் ஆச்சு. எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாக்ஷிப்பில் இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோட அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட Realme லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Realme X2 Pro அஃபிஷியலாக நவம்பர் 20 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் கூகுள் அவங்களுடைய Google Pixel 4 சீரிஸ் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. கூகுள் அவங்களுடைய Google Pixel 4 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் Google Pixel 4 மற்றும் 4XL வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Pixel 4 வந்து உங்களுக்கு 57,100, அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4XL அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க குளோபலாக. இந்த சீரிஸ் அதாவது Google Pixel 4 மற்றும் 4XL வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து கூகுள் தரப்புலேருந்து கூகுளுடைய CEO வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Pixel 4 சீரிஸில் வந்து சோலி ரேடார் சிப் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கூகுள் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சோலி ரேடார் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்டு கெஷர்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஹேண்ட் கெஷர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரெகக்னிஷன், அந்த மாதிரி வந்து நிறைய கெஷர்ஸ்க்காக இந்த சிப் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 60 GHz வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து தேவைப்படும். இந்த வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து தற்சமயம் இந்தியாவில் அலவுட் இல்லை, ஏன்னா இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இது வந்து அலவுட் இல்லை. அதனால இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளுடைய Google Pixel 4 சீரிஸ் வந்து குளோபலாக தான் லான்ச் ஆயிருக்கு, இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அடுத்த அப்டேட் மோட்டோ தரப்புலேருந்து Moto G8 Plus. இது அஃபிஷியலாக அக்டோபர் 24 அன்னைக்கு பிரேசிலில் லான்ச் ஆக போகுது. இது ஏற்கனவே லான்ச் ஆன Moto G7 Plus உடைய சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Moto G8 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இது Snapdragon 665 ட்ரிபிள் ரியர் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர்,
ஃப்ரண்ட் கேமரா 25 மெகா பிக்சலோட இது அஃபிஷியலாக அக்டோபர் 24 அன்னைக்கு பிரேசிலில் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து இது காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மோட்டோ தரப்புலேருந்து மோட்டோ G8 Plus. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல, ரெட்மி K30 எந்த நாச்சில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ரெட்மி K30 எந்த நாச்சில் வந்து லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில்னு கீழே டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து தம்ஸ் அப் அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கேமிங் கைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேமிங் கைஸ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் கொடுங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.